சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாயி திமிகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 165 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய அர்த்த கேந்திர யோகம். ஆமாங்க, வருணன் என்று சொல்லக்கூடிய அந்த நெப்டியூன் கிரகம் மீன ராசியிலும் சுக்கிர பகவான் மேச ராசியிலும் அமர்ந்திருந்து ஒரு 45 டிகிரி கோணத்துல அமர்ந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு கிரகத்துக்கும் உள்ள இடைப்பாடு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு 165 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2026 உருவாகி இருக்குது. இதனால அர்த்த கேந்திர யோகம் உருவாகி இருக்குது. அதுவும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 3ஆம் வீடும் மற்றும் 4ஆம் வீடும் வழுக்க போகிறது. 3ஆம் வீடு அப்படின்றது வெற்றியை குறிக்கக்கூடியது. 4ஆம் வீடுன்றது சுகஸ்தானம் சொல்லுவோம். ரெண்டு வீடுமே பலம் பெறப்போகிறது, சக்தி பெறப்போகிறது. இதனால் உங்களுக்கு கிடைக்க போகின்ற பலங்களை தான் இன்றைய வேலை பார்க்குறோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிவனுடைய பயிற்சி பலன் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைச்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய மகர ராசிக்கு ராசிநாதன சனி பகவான் 3ஆம் வீடான மீனத்துல அமர்ந்திருக்கிறாரு. முயற்சி மற்றும் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த 2026 மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைய காரியங்கள்ல வெற்றி என்பது கண்டிப்பா உண்டு. தோல்வியை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2026 வெற்றியை கண்டிப்பா சுவைப்பீர்கள். வெற்றி என்பது கண்டிப்பா கிடைத்தே தீரும். சரிங்களா? நீங்க எதிர்பார்த்த காரியங்கள், அதுவும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள், மன வாழ்க்கை ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ வெளியில சொல்ல முடியாத திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் இப்போ சரியாகும். குறிப்பிட்டு இந்த அர்த்த கேந்திர யோகத்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுக்கிர பகவான் மேச ராசியிலையும் வருணன் சொல்ற நெப்டியூன் கிரகம் இந்த மீன ராசியில் அமர்ந்திருக்கும் போது நிச்சயம் ஒரு மாறுதல் ஏற்படும். கண்டிப்பா சிற்றின்ப சுகங்கள் கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகி இல்லற சுகத்தை, தாம்பத்திய சுகத்தை முழுமையான முறையில் திருவோண நட்சத்திரம் அனுபவிப்பாங்க. அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கற்புக்கு ஏற்பட்ட களங்கம் சரியாகும். எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ அதே போல உங்க கற்பு சம்பந்தப்பட்ட தேவையில்லாத அவச்சொல், பழிச்சொல் அல்லது உங்க மேல ஒரு குறை இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, அந்த பிரச்சனை சரியாகி புத்திர வாக்கியத்தை குடும்பத்தில் வம்ச விருத்தியே கொடுக்கும். சரிங்களா? கற்பின் மேல் ஏற்பட்ட களங்கம் நீங்கும். சரிங்களா? நல்ல ஒரு பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலும் மிக முக்கியமா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. கிடைக்காதுன்னு சொன்ன கம்பெனியில கிடைச்சிடும் உங்களுக்கு வேலை. ஓகேங்களா? இந்த வேலைக்கு நீங்க சரிப்பட்டு வரமாட்டீங்கன்னு சொன்னவங்க முன்னாடி அந்த வேலையில நின்று சாதித்து காட்டிடுவீங்க. ஸோ நேற்று பார்த்தேன் இவன் இப்படி இருந்தா, இன்னைக்கு இவனுக்கு இப்போ யோகமா, இந்த கம்பெனியில் இவனுக்கு வேலையா அப்படின்ற அளவுக்கு ஒரு நிறுவனத்துல மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது எப்படி பெர்மனண்டா நிரந்தரமான ஒரு போஸ்ட் கிடைக்கும். அது உங்களுடைய திறமையால், உழைப்பால் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியில் கூட பெர்மனன்ட் போஸ்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும், இந்த திருவோண நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கணவரை நினைச்சு பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இப்போ சரியாகும். உங்களுடைய கணவர் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகி உங்களுடைய வாழ்க்கையை இனிமே நீங்க சுதந்திரமா நிம்மதியா வாழ்றதுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. மிக முக்கியமான முறையில உங்களுக்கு மாமியார் வீட்டு வழி சொத்துக்கள் அல்லது கூட பிறந்தவர்களுடைய சொத்து பத்துகள் அல்லது உங்களுடைய நண்பர் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அல்லது பிள்ளைகளால் ஒரு சொத்து உருவாகிறது. இப்படி உறவுகளால் சொத்துக்கள் உருவாகக்கூடிய யோகம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மாமியார் வீடு அல்லது பிள்ளைகள் மூலமாக அல்லது கூட பிறந்தவங்க மூலமாக இப்படி மற்ற உறவுகளுடைய ஒத்துழைப்போ உதவியோ அல்லது அவர்கள் மூலமாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களுக்கு சொத்துக்கள் அந்த உருவாகக்கூடிய யோகத்தை இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு கொடுக்குது. சரிங்களா? அது கண்டிப்பா நடக்கும். குறிப்பிட்டு பெண்களால் சொத்து ஆதாயம் கண்டிப்பா பெற போறீங்க. அசையும் சொத்தா இருக்கலாம், அசையாத சொத்தா இருக்கலாம். அசையாத சொத்துனா வீடு, நிலம். அசைகின்ற சொத்துனா கார், வண்டி, வாகனம் அல்லது தங்கம் போன்றவை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலும் இந்த ஒரு நேரத்தில் திருவோண நட்சத்திரக்காரருக்கு மேலும் ஒரு நன்மை அப்படின்னா என்ன நன்மை அப்படின்னா, ரொம்ப நாளா நான் ஒரு பிசினஸ் மேன் ஆகணுங்க, நான் ஒரு தொழில் தொடங்கணுங்க, சொந்த காலில் நான் நிற்கணுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா? அதுக்கு தேவையான பணம்,
தேவையான படிப்பு, அந்த திறமை போன்றவற்றை வளர்த்து கொள்ளக்கூடிய கிடைக்கக்கூடிய தருணம் இந்த 2026. ஸோ தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இந்த கிரகத்தினுடைய அர்த்த கேந்திர யோகம் உருவாகிருக்கல. தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அந்த தொழிலை நீங்க ஆரம்பிக்கக்கூடிய முதலும், அதாவது பணமும் கிடைக்கும், அதுக்குண்டான படிப்பு உங்களுக்கு படிக்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். அதன் மூலமா தொழிலை நல்லபடியாக ஸ்டாண்டர்ட் பண்ணி நின்பாட்டி காட்டிடுவீங்க. ஓகேங்களா? அதே போல மிக முக்கியமா இந்த ஒரு நேரத்துல இந்த வீட்டில் உள்ள வயதானவர்கள், வயது மூத்தவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய் பிரச்சனை, தேவையில்லாத மருத்துவ செலவு, அதனாலேயே ஏற்பட்ட பொருளாதார ரீதியான ஒரு லாஸ்ன்னு சொல்லலாம், பண ரீதியான ஒரு லாஸ்ன்னு சொல்லலாம். அது இப்போ படிப்படியாக சரியாகிட்டே வருங்க. ஸோ அதன் மூலமா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு நீங்க விடுவீங்க. தாராளமா அதை நீங்க எதிர்பார்க்கலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு மேலும் இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ரீதியான ஆரோக்கியம் உங்களுக்கும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு உடல்ல நல்ல விதமான ஒரு தெம்பு கிடைக்கும். அதுலேயும் நீங்க தைரியமா நீங்க இருக்கலாம். மிக முக்கியமான முறையில அத்தை வழி உறவுகள், தாய் வழி உறவுகள், இந்த 2 உறவுகள் மூலமாக இருந்த பிரச்சனை சரியாகும் இந்த 2026. ஸோ அது கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஸோ அதன் மூலமாகவும் நிம்மதின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகேங்களா? மேலும் இந்த 2026 குடும்பத்தில் புதுசாக ஒரு உறவு வரும். அந்த உறவு வரக்கூடிய காலகட்டம் அந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஜூன் மாதத்திற்குள்ளாவே கிடைக்கும். ஏன்னா அதுக்குள்ளதான் அந்த அர்த்த கேந்திர யோகம் உருவாயிருக்கு. ஸோ புதுசாக ஒரு உறவுகள் நுழைவதற்கு வாய்ப்பு. அந்த உறவுகள் உங்களுக்கு ரத்த சம்பந்தம் இல்லாத உறவாக இருக்கும். அந்த உறவுகளால் உங்களுக்கு புதுசாக ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை, தொழில், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அமையும். அந்த உறவுகளால பண ரீதியான லாபங்கள் நீங்க பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஒரு நண்பனாக அல்ல சகோதரன் ரேஞ்சுக்கு ஒரு உறவுகள் உங்களுக்கு கிடைக்கப்போது உறுதி. ஓகேங்களா? தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறை, டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட துறைகள், மார்க்கெட்டிங் வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறைகள், இவை அனைத்தும் இந்த துறை நான் சொன்னேன் இல்லையா, அந்த துறையில் இருக்கக்கூடிய தொடர்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த துறைகள் இருந்தீங்கன்னா லாபம் பார்ப்பீங்க. கண்டிப்பா 1க்கு 3 மடங்காக லாபம் பார்க்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அதே போல வெளிநாடு போகக்கூடிய உறவுகள், அல்லது திடீர்னு ஒருத்தங்க தவறி போயிடுறாங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முன்னோர்கள். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட உறவுகளாலும் வெளிநாடு செல்லக்கூடியவங்க, இல்லை வேற இடத்துல போய் செட்டில் ஆகக்கூடியவங்க, அப்படிப்பட்டவர்களாலும் அவங்களுடைய சொத்து, பணம், பொருள் போன்றவற்றை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இருக்கு இந்த 2026. ஓகேங்களா? ஸோ அதையும் சரியான முறையில் நீங்க பயன்படுத்திங்க. மேலும் இந்த 2026 இந்த அர்த்த கேந்திரம் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் பெருமாளுடைய வழிபாடை தவறாம பண்ணிக்கணும். பெருமாளுக்கு முக்கியமா சனிக்கிழமை இல்லை புதன்கிழமை என்று வெண்ணெய் காப்பு சாத்துவாங்க. ஸோ அந்த வெண்ணெய் காப்பு சாத்துற விஷயத்துல நீங்க வெண்ணெய் வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லுங்க. வெண்ணெய் எப்படி உருகுதோ அதே போல உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உருகும். தீராத கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த அர்த்த கேந்திர யோகத்தால் கண்டிப்பா அசையும் அசையா சொத்துக்கள், அழிக்க முடியாத சொத்துன்னு சொல்லக்கூடிய கல்வி, படிப்பு யோகமும் கண்டிப்பா கிடைக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்படிப்பட்ட பொன்னான யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரத்துல தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ பெருமாளுடைய வழிபாடு, அது பெருமாளுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வணங்குங்கள். சரிங்களா? அதுதான் மிகப்பெரிய ஒரு வழிபாடாக, நல்ல ஒரு வழிபாடாக உங்களுக்கு இருக்கும். எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுக்கும். மன ரீதியான பிரச்சனைகளை கண்டிப்பா குறைக்கும், மறைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் கூடிய உறவுகள் ரீதியாக இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணும். கருத்து வீரர்கள் உங்களுடைய எண்ணப்படி உங்களுடைய வாழ்க்கைத்தினை உறவுகள் இயக்குவதை அந்த தெய்வம் பெருமாள் இயக்குவார். சரிங்களா? தவறாம அந்த வழிபாடு பண்ணிங்க. சரிங்களா? ஸோ நல்ல நாம் இன்று மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா அந்த பத்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்ச தலைப்பு நண்பர்களுக்கு முறைகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். உண்மை சிவாய் எல்லாம் ஸ்ரீ வரையும் திருவடி சரணம்.